This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. இன்றுடன் தேர்தல் பரப்புரை நிறைவு பெற உள்ளதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசா பந்தனூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார். பின்னர் அவர் காரில் உதகை செல்லும் வழியில் பாஜகவினர் வாக்கு சேகரித்து வந்துள்ளனர். அப்போது ராசாவை பார்த்து பாரத் மாதா கி ஜே என பாஜகவினர் முழக்கமிட்டனர். உடனடியாக அவர்களை பார்த்து கையசைத்த ராசா சிரித்தபடியே காரில் சென்றார். சிவகங்கையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சேவியர்தாஸ் மரத்திலிருந்த புளியம்பழங்களை உலுக்கி கொடுத்து வாக்கு சேகரித்தார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் திமுகவினர் கூட்டியிருந்த கூட்டத்தில் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஆகியோர் வாக்கு கேட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. தேனியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி அனுராதா பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது இரவு 10 மணியை கடந்ததால் வாகனத்தின் மேல் நின்று நேரமாகிவிட்டது, கிளம்புகிறேன் என சைகையில் காண்பித்தார். இதன் பின்னர் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனின் சொந்த ஊரான நாராயணன் தேவன்பட்டிக்குள் அனுராதாவை அமமுகவினர் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் செந்தில்குமாரை ஆதரித்து அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் மன்னார்குடியில் பரப்புரை செய்தார். அப்போது 100க்கும் மேற்பட்ட பெண்களோடு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். தமிழகத்தைப் போல புதுச்சேரியில் இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது சிறுபான்மையின மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.